அத்தியாயம் 77. சூரத்துல் முர்சலாத். அனுப்பப்படுபவை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பப்படுபவைகளின் மீது சத்தியமாக. வீசும் கடும்புயல் காற்றுகளின் மீது சத்தியமாக. மேகங்களை கிளப்பி பரப்பிவிடுபவைகளின் மீது சத்தியமாக. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்திக் காட்டும் வஹி எனும் கட்டளையைக் கொண்டு இறங்குபவர்கள் மீது சத்தியமாக. தூதர்கள் பால் வஹியை கொண்டு வந்து கொடுப்பவர்கள் மீது சத்தியமாக. அந்த வஹியின் மூலம் அறிவிக்கப்பட்டவை மன்னிப்பாக அல்லது எச்சரிக்கையாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கப்படுவதெல்லாம் நிகழக்கூடியதேயாகும். ஆகவே நட்சத்திரங்கள் அவற்றின் ஒளி அழிக்கப்பட்டுவிடும்போது, மேலும் வானம் அது பிளக்கப்பட்டுவிடும்போது, இன்னும் மலைகள் தூசிகளைப் போன்று பறக்கடிக்கப்பட்டு விடும்போது, மேலும் தூதர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டு விடும்போது, எந்த நாளுக்காக இவை யாவும் பிற்படுத்தப்பட்டிருக்கின்றன? தீர்ப்பு நாளுக்காக பிற்படுத்தப்பட்டன என்று கூறப்படும். மேலும் நபியே, தீர்ப்பு கூறப்படும் நாள் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? நம்முடைய வசனங்களை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். அதனை பொய்யாக்கிக் கொண்டிருந்த முன்னிருந்தோரே நாம் அழிக்கவில்லையா? பின்னர் பின்னுள்ளோரே அழிக்கப்பட்ட அவர்களை பின்தொடருமாறு நாம் செய்தோம். குற்றவாளிகளை அவ்வாறுதான் நாம் அழித்து நாசம் செய்வோம். நம்முடைய வசனங்களை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். இழிவான நீரிலிருந்து உங்களை நாம் படைக்கவில்லையா? பின்னர் அதனை பாதுகாப்பான இடத்தில் கர்ப்பப்பையில் ஆக்கினோம், குறிப்பிட்ட கால அளவு வரை. பின்னர் நாமே அதனை சிசுவாக ஏற்படுத்தினோம். ஏற்படுத்துவோரில் நாம் நல்லோராவோம். ஆகவே இவைகளை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். அழைத்துக் கொள்ளக்கூடியதாக பூமியை நாம் ஆக்கவில்லையா? உயிரோடிருப்போரையும் மரணித்தோரையும் அணைத்துக் கொள்ளக்கூடியதாக அதை நாம் ஆக்கினோம். மேலும் அதில் உயர்ந்த மலைகளையும் நாம் அமைத்து இனிமையான நீரையும் அவற்றிலிருந்து உங்களுக்கு புகட்டுகின்றோம். நம்முடைய இவ்வருட்கொடையை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். மறுமையில் இவர்களிடம், எந்த நரகத்தை நீங்கள் பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தீர்களோ அதன் பாலே நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்றும், 3 கிளைகளையுடைய நரகப் புகையின் நிழலின்பால் நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்றும் அவர்களுக்கு கூறப்படும். அது குளிர்ச்சி தரும் நிழல் தரக்கூடியதல்ல. தீச்சுவாலையிலிருந்து அது காக்கக்கூடியதுமல்ல. எனினும் நிச்சயமாக அது பெரிய மாளிகையைப் போன்ற நெருப்புப் பொறிகளை அது வீசி எறியும். நிச்சயமாக அது மஞ்சள் நிறமான பெரிய ஒட்டகங்களைப் போல் இருக்கும். இவைகளை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். இது அவர்கள் பேச முடியாத நாளாகும். அன்றியும் அவர்களுக்கு எதுவும் கூற அனுமதிக்கப்பட மாட்டாது. அவ்வாறிருந்தும் வேதனை தாங்காது அவர்கள் புகழ் கூறுவர். இவைகளை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். இது தீர்ப்பு நாள். உங்களையும் உங்களுக்கு முன்னுள்ளோரையும் அந்நாளைக்காக நாம் ஒன்று சேர்த்துவிட்டோம். ஆகவே தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள உங்களிடம் ஏதும் சூழ்ச்சி இருந்தால் என்னிடம் சூழ்ச்சி செய்து பாருங்கள் என்றும் கூறப்படும். பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். நிச்சயமாக பயபக்தியுடையோர்கள் அந்நாளில் சுவனபதியிலுள்ள மரங்களின் நிழல்களிலும் ஊற்றுகளின் அருகிலும் இருப்பார்கள். அவர்கள் விரும்பியவற்றிலுள்ள கனிகளிலிருந்து புசித்து இன்புறுவதிலும் இருப்பார்கள். உலகில் நற்செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக இன்பமாக உண்ணுங்கள், இன்னும் பருகுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும். இவ்வாறே நன்மை செய்பவர்களுக்கு நிச்சயமாக நாம் கூலி வழங்குவோம். இதனை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். நம் அத்தாட்சிகளை பொய்யாக்குபவர்களே, உலகில் நீங்கள் புசியுங்கள், கொஞ்சம் சுகமும் அனுபவியுங்கள், நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே. அல்லாவின் வசனங்களை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். மேலும்
அவர்களிடம் நீங்கள் குனிந்து தொழுது கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால் அவர்கள் தொழுது குனிய மாட்டார்கள். அவரது இக்கட்டளையை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். எனவே குர்ஆனாகிய இதற்குப் பின்னர் எவ்விஷயத்தைத்தான் அவர்கள் விசுவாசிப்பார்கள்?